பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியம் கற்றுக்குவோம். இந்த நாளில் கூட இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கோம், இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு ஒவ்வொருவரும் பாருங்க, இன்றைக்கு மாலையிலேயே ஒரு கூட்டம் என்ன பண்ணோம், ஆயத்தமாக இருக்கும். ஆலயத்துக்கு போகணும், அங்கே போய் என்ன பண்ணோம், தேவனை துதிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு கூட்டம் பாருங்க, இன்னைக்கு வேறு விதமாக என்ன பண்ணோம், ட்ரெஸ் எடுத்துக்கணும், அதை நம்ம பிடித்து கொண்டு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், இதை செய்யணும், எங்கே பாரு ஒரு சுத்தணுன்ற விஷயம். ஒரு கூட்டம் பாருங்க சினிமா தேட்டருக்கு அங்கங்கே ஓடத்துக்கு பார்க்கும். ஒரு கூட்டம் ஆவிக்குரிய பிள்ளைகள் பாருங்க, சபைக்கு போயிட்டு வந்தோடனே இன்னைக்கு சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகணும், இல்லை எங்கன்னா டூர் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை கொண்டாடுவோம். இந்த கிறிஸ்மஸ் ஏன் இப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம், ஏன் இப்படியாப்பட்ட காரியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, லூக்காவில் கவனிங்க, லூக்காவில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவ தூதன் அவர்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியை அறிவிக்க வந்தேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும், எப்பவுமே எல்லா ஜனத்துக்கும் ஒரு காரியத்தை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா இங்க வேதம் அழகா சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜனமும் ஒரு சந்தோஷமா இருக்குன்னா அது கிறிஸ்மஸ் தான். நீ இன்னைக்கு பாருங்க, யாரா ஒன்னாலும் இருங்க, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருக்காங்க. என்ன சந்தோஷம் அப்படின்னா, பாவத்தில் இருந்த ஜனங்கள், பாவிகளாக காணப்பட்ட ஜனங்களுக்காக மரிப்பதற்காக ஒருவர் பிறந்திருக்கிறார். இப்போ நீ செய்ய வேண்டிய தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியங்களை தண்டனை அனுபவிக்க ஒருத்தர் பிறந்திருக்கிறார். பாருங்க, உனக்காக உன்னை ஆயத்தம் பண்ணிக்கு. ஒருவருக்கு பாருங்க, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். அது 2 கிட்னியும் போயிடுச்சு. அவருக்கு கிட்னியே இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார். அதை வேதனை நிமித்தமாக யாருன்னா கிட்னி கொடுத்தா கூட பரவாயில்ல, யாரும் எனக்கு கிட்னி கொடுக்க மாட்டாங்க, அந்த கிட்னி இல்லை, அவருடைய காரியங்களுக்கு அவருடைய ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட இடம் இல்லை, கிடைக்கல. அவர் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார், கலங்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்குறார், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா வேற யார் கொடுக்க வந்தாலும் அது செட் ஆகாது. அவருடைய ரத்த சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு எங்கே கிடைக்கும் ட்ரை பண்ணுற, கிடைக்கவே இல்லை. இப்படியே நாள் போயிட்டே இருக்குது, சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்குது. கணிங்க, இப்போ இப்படியே போகும்போது அவர் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய உறவின் முறையார், நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. பாருங்க, உனக்காக ஏன் கிட்னி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னும் போது அவருக்கு வந்தது சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த குடும்பத்தாருக்கு வந்தது ஒரு பெரிய சந்தோஷம். அதை அவர் கொடுக்கும் போது, அதை பொருத்தும் போது அவர் இன்றைக்கு உயிர் வாழக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார். கவனிச்சிங்களா? புரிந்ததா உங்களுக்கு? பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய சரீரத்துல பலவிதமான பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் வந்து நம்மளை ஆண்டு கொள்ளும் போது, நமக்காக ஒருவர் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது, பிதாவாகிய தெய்வம் பாருங்க, நமக்காக ஒரே பேரான பூமியில என்ன பண்ண கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிறதுனால நீங்கள் மனமகிழ்ச்சி அடைந்திருக்கிறீர்கள், சந்தோஷம் அடைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நீ அழிந்து போக வேண்டிய உன்னை காக்கும்படிக்கு ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அதனால்தான் தேவ சமூகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணோம், நல்லா பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அங்க வசனம் பாருங்க, அதை சொல்றது, தேவதூதன் அவரை நோக்கி பயப்படாதிருங்கள். முதலாவது ஒரு பிறப்பு என்னன்னா, அவர் பிறக்க போற ஒரு செய்தியை, பயப்படாதிரு. உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நிந்தை வந்தாலும், நீ பயப்படாம இரு. உனக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பிறந்தவரை தான் நான் ஆராதிக்க போகிறோம், அந்த பிறந்தவர் தான் பார்க்க போகிறோம். இந்த புது உடைகளை உடுத்து கொண்டுவதனால, உடுத்துங்க, நான் வேணான்னு சொல்ல, நல்ல உடைகளை உடுத்துங்க, காஸ்ட்லியான உடைகளை கூட உடுத்துங்க, கெத்தா போங்க சர்ச்சைக்கு, நல்லது. ஆனால் அதை விட எனக்காக பிறந்திருக்கிறார் ஒரு இயேசு. அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் என்னுடைய பாவங்களை, என்னுடைய பயத்தை போக்க வந்த ஒரு தேவன். அவர் என்னுடைய கண்ணீரை துடைக்க வந்த ஒரு தேவன். எனக்கு அவர் உதவி செய்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். இன்னைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போகும்போது ஒரு எண்ணம் எப்படி இருக்குன்னா, எனக்காக பிறந்தவரை நான் பார்க்க போகிறேன், அவருக்கு நன்றி செலுத்த போகிறேன், அவரை நான் துதிக்க போகிறேன், அவர் எனக்கு உதவி செய்ய வந்தார், அவர் என்னுடைய எல்லா பயத்தையும் போக்க வந்தார். பயப்படாதீர்கள். பயந்து கொண்டிருக்க ஜனங்கள் மத்தியில பயப்படாத இருக்கும்படிக்கு அவர் பிறந்திருக்கலாம். அன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்
அநேக விதமான அடிமைத்தனத்திலே வந்திருக்காங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்போது விடுறாங்க? நமக்கு ஒரு மேசியா பிறப்பாரு, இயேசு என்ற ஒரு ரட்சகர் பிறப்பாரு. அவர் பிறக்கும் போது நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு விடுதலை உண்டாகும். அந்த விடுதலையை நம்ம அடைய முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள். அதனால தான் சொல்றேன், பயப்படாதே, உனக்காக ஒருத்தர் பிறந்துட்டாரு. கலங்காதே, உனக்காக ஒருத்தர் பிறந்துட்டாரு. திகையாதே, உனக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறார். வேதனைப்படாத, உனக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறார். உன்னுடைய கவலையை போக்க, உன் கண்ணீரை துடைக்க, உன் கலக்கத்தை போக்க உனக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இதை எண்ணி பார்த்து சந்தோஷப்படுங்கள். இதை எண்ணி பார்த்து தேவனை மயம்படுத்துங்கள். இதை எண்ணி பார்த்து தேவனை உயர்த்துங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, லூக்கா 1 அதுல 31 வாசிக்கும் போது பாருங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். கவனிச்சுங்களா? நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு. இயேசு என்பதை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது, இந்த இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் போது, இந்த இயேசு உன் பாவங்கள் வந்து உன்னை விடுதலை ஆக்கக்கூடியவர், உன் மீறுதல் வந்து உன்னை விடுதலை ஆக்கக்கூடியவர், உன்னுடைய சாபங்கள் வந்து விடுதலை ஆக்கக்கூடியவர், உன்னை விடுவிக்க இயேசு பிறந்திருக்கிறார். இன்னைக்கு பயத்தை போக்குறது மாத்திரம் இல்ல, உன்னை எல்லா விதத்திலும் விடுதலையாக்க இயேசு அப்படி என்பதுக்கு அர்த்தம் தம்முடைய ஜனத்துடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவன். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சகராய் இருக்கிறார். அவர் உனக்காகத்தான் பிறந்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து அன்றைக்கு பேசும்போது சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன். இப்போ பயந்து கொண்டிருக்கிற மனிதரை பார்த்து அவர் கேடகமாய் இருக்க பிறந்திருக்கிறார். பாதுகாப்பை கொடுக்க பிறந்திருக்கிறார். பாதுகாப்பை கொடுப்பார். பாதுகாப்பு மாத்திரல, கேடகமாய் மாத்திரல, உனக்கு நான் பலனாய் இருப்பேன் என்று சொல்றார். பயந்து கொண்டிருக்கார், நான் என்ன பண்ண போறேன், எங்க வாழ்க்கை எப்படி போகுது, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க பார்த்து சொல்ற, பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருப்பேன். அவங்கள என்ன பண்ணுவாங்க, நீ பயப்படுறியா? பயப்படாத, தைரியமா இரு, நான் உனக்கு கேடகமா இருப்பேன், நான் உனக்கு பலனா இருப்பேன், நான் கூட இருப்பேன் என்று பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும்போது பயப்படாதே, நான் உனக்கு அது செய்கிறேன். இன்றைக்கு இப்பொழுதும் தேவனை தேடுகிற பிள்ளையே, உனக்கு அவர் எதற்காக பிறந்தனா, நீ பயந்து கொண்டிருக்கிற இடத்துல உனக்கு அவர் கேடகமாய் பிறந்திருக்கலாம். பயப்படாத, தைரியமா இரு, நான் உனக்கு உதவி செய்வேன், நிச்சயமா உதவி செய்வேன். எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்காமா, எதை குறித்து நீ இப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்க, எந்த காரியம் உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்க, பயப்படாதே, உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நிச்சயமா உனக்கு உதவி செய்வார். அவர் உன்னை தேவையை சந்திக்கிற தேவன். அவர் நிச்சயமா உன்னோடு கூட ஒரு அற்புதங்களை அடையாளம் செய்யக்கூடிய ஒரு தெய்வத்தை நம்ம தேடி வந்திருக்கோம். அழைத்துக்கு போகிற ஜனம் பயம் இல்லாம போ, தேவனுக்கு உதவி செய்வார். அதே புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, இன்னொரு இடத்துல பார்க்கும்போது கவனிங்க, பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை என்ன பண்ண கேட்டிருக்காராம். பிள்ளையின் சத்தத்தை கேட்டிருக்கா, பயந்து கொண்டிருக்கிறாங்க, அழுகுறாங்க, பிள்ளை செத்துருவோ அப்படின்ட்டு பயந்து கொண்டிருக்க அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாரு. பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், என்ன வேணும், என்ன இல்லாம இருக்க, என்ன காரியம், பிள்ளை சாகத்தை நான் விரும்ப மாட்டேன், பயப்படாத, நான் பார்த்துட்டேன் உனக்காக. இன்னைக்கு என் பிள்ளைய எப்படி வளர்க்க போறேன், என் பிள்ளை எப்படி கரை சேர்க்க போறேன், என் பிள்ளைக்கு எப்படி திருமணம் பண்ண போறேன், என் பிள்ளைக்கு என்ன செய்வேன், உனக்காகத்தான் இயேசு பிறந்திருக்கிறான். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை போய், எனக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவராலே என் குடும்பம் செழிக்கும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், என் குடும்பத்தில் நன்மை உண்டாகும், என்னை பார்த்து அவர் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கல அவருங்க, பயத்தின் ஆவி கொடுக்கல அவரு, பலனும் அன்பும் தெரிந்த புத்தியை கொடுப்பதற்காக இயேசு பிறந்திருக்கார். இந்த இயேசுடைய பிறப்பினால்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் அன்றைக்கு மன்னிக்கப்பட்டது, அநேகர் மீட்கப்பட்டார்கள். யூதருக்கு ஒரு ராஜா ஒருத்தர் பிறந்திருந்தார். இந்த யூதருடைய ராஜாவாய் பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து அவர் பிறந்து அங்கே இருந்த மக்களுக்கு அன்னைக்கு பாருங்க, அநேகருக்கு விடுதலை. கண்ணு தெரியாதவருக்கு கண்ணு தெரிஞ்சுது, காது கேட்காதவங்க காது, கூனியா இருந்தவங்க நிமிர்ந்தாங்க, பெரும்பாடு உள்ளவங்க சுகமானாங்க. இப்படியாய் நிறைய அற்புதங்களை பார்த்தார்கள். ஒரு சில பாருங்க, சத்தியத்துல அவர்கள் ஒரு விஷயமாய் வளரும் போது அவர் சத்தியத்துல வேறு விதமாய் நடத்தினார். கவனிச்சிங்களா? சத்தியத்துல வேறு விதமாய் நடத்தினார். அநேகர் பாருங்க, அன்னைக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்ற ஒரு விஷயம் மாறி அங்க பாருங்க அன்பை காட்ட சொல்லி கற்றுக் கொடுத்தார். உன்னை ஒரு கண்ணத்தை தெரிஞ்சா மறு கண்ணத்தை பாருங்க, அப்படியே சத்தியத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறார்.
வார்த்தையில வித்தியாசம் கொடுத்தார். இந்த வார்த்தையான தேவன் இன்னைக்கும் தேவனை தேடிக்கொண்டிருக்க பிள்ளைய உன் வாழ்க்கையில இயேசு இந்த பிறந்திருக்கார். அவர் எங்க பிறந்திருக்கார்? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கார். எங்க எல்லா இடத்தையும் விட்டு எங்க தாவீதின் ஊருக்கு போயிருக்காரு? தாவீது துதிக்கக்கூடிய ஒரு மனுஷன், துதிக்கக்கூடிய நடுவில் அவர் பிறக்கிறார். ஆலயத்துல போகும்போது நீ துதிப்பதற்காக கடந்து போக வேண்டும். என்னுடைய உடையை பாருங்க, என்னுடைய அலங்காரத்தை பாருங்க, இதற்காக நீ கடந்து போக கூடாது. நான் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கேன், கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறேன் என்பதை நீ உயர்த்தும் போது அவர் உன் நடுவிலே பிறப்பார், அவர் உனக்குள்ளே பிறப்பார், உங்கள் வீடுகளிலே பிறப்பார், அவர் உன்னோடு கூட இருப்பார். உன் குடும்பத்தில் உள்ள பயத்தை நீக்கக்கூடியவர். தாவீதின் ஊரில் சொல்லும் போது அந்த தாவீதெல்லாம் பாருங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க துதிக்கக்கூடிய மனுஷன். அவர் துதியில நிறைந்த ஒரு குடும்பமாய் நீங்கள் மாற வேண்டும். உங்கள் வீடுகளில் பாடல் சத்தம் கேட்கணும், துதி சத்தம் கேட்க வேண்டும். ஏதோ ஆலயத்துக்கு போயிட்டு உடைகளை உடுத்துக்கொண்டு நான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. கமிச்சுங்க, உள்ள போகும்போது துதியின் ஆலை நிரம்பின ஒரு ஜனமாய் மாற வேண்டும். அதோடு முடிக்கூடாது. துதி உன் வீடுகளிலே துதி சத்தம் கேட்க வேண்டும். நீ போகிற இடங்களை துதி சத்தம் கேட்கப்பட வேண்டும். இதை விட்டுட்டு உல்லாசமா எங்கன்னா போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் என்ன பண்ணக்கூடாது. நீங்க அவைகளை நீங்கள் யோசித்து அவைகளை சிந்தித்து அவைகளோடு நேரத்தை செலவிட்டவர்களாய் மாறக்கூடாது. துதியினாலே நிறைந்த ஒரு ஜனமாய் மாறி தேவன் எனக்காக ஒரே பேரான குமாரனை எனக்காக கொடுத்திருக்கிறாரே, அந்த இயேசு எனக்காக பிறந்திருக்கிறாரு அப்படி என்று எண்ணி அந்த தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறா, அந்த தாய் எங்கேயுமே போக மாட்டாங்க. அந்த தாய் அந்த பிள்ளை வளர்ப்பதே பெரிய வேலை. அப்ப நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்படியாய் கொடுக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணோம், நமக்குள்ள வளரும்படிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் துதியினாலே நிறைந்தவளாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இருந்து அவரோடு கூட பேசுவது, அவரோடு கூட நேரங்களை செலவழிப்பது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு பயத்தை நீக்க வந்த கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் வாழ்க்கையில பலவீனத்தை நீக்க வரும். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாய் காணப்பட முடியும். கவனிங்க, இந்த கிறிஸ்துமஸ் பாருங்க எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் கொடுக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷமே இல்லை தெரியுமா? ஏன்னா யாரோடு இருக்கணுமோ அவரோடு கூட இல்லை, யாரோடு கூட நேரத்தை இருக்கணுமோ அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணல. இவரோடு கூட நீங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. இவரோடு கூட நேரத்தை நீங்க செலவு பண்ணும்போது இவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கார். இவரோடு கூட நீங்க நேரங்கள் செல்வம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியை கேட்கும் போது உனக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எப்படி இந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது? அவர் உனக்கு நன்மை செய்கிறவராய் மாறினார். அவர் பிறந்தார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆச்சு. நான் சொன்னேன் முன்னாடி ஒரு சாட்சி. அவங்க பாருங்க, கிட்னி இல்லாத அவருக்கு கிட்னி தர போறாங்க. நம்ம அந்த குடும்பமே சந்தோஷமாய் மாறியது. நான் இந்த மாதம் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், நல்லா இருப்பேன் வரலங்க. அங்கே கொடுக்குறேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு இந்த இயேசுவை நமக்காக கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய விடுதலைக்காக நாம் பயப்படாமல் இருக்கும்படிக்கு இந்த இயேசுவை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தின அவருக்குள்ள நம்ம திரும்பவும் புது ஜீவன் வந்தது. இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. எனக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவை என் வாழ்க்கைக்கு நான் கொண்டு போய் வைத்து கொண்டு அவரோடு கூட உறவாடுவேன், அவரோடு கூட பழகுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆலயம் செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் தேவை சந்திப்பார். செபிப்போம். பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நிறைவு உண்டாகட்டும். ஆலயத்துக்கு போயிட்டு உண்மை துதிக்க, ஆலயத்துக்கு போயிட்டு உண்மை நாமத்தை மயம்படுத்த அவருடைய கிருபைத்தார். ஆலயத்தில் போயிட்டு ஆண்டவரே அநேக நல்ல உடைகளை உடுத்தும் போது எனக்கு மாத்திரம் உடைகள் இல்லையேன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதபடிக்கு அவங்க நல்ல உடைகள் கிடைக்க கிருபை. அவருடைய தேவைகளை தேவன் சந்தியும், அவருடைய குறைவுகளை தேவன் மாற்றும். நிறைவை தேவன் கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. உங்க நாமத்துக்கு மகிமை நாட்டும். தேவாவியானரே, இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்க அற்புதமாய் தேவன் நடத்தும். நாளை தினத்துல ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இவரை வழிநடத்தும். ஆலோசி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.